உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதோடைய 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லது நம்முடைய காரியங்களிலும் பார்த்தீர்களானால் எத்தனையோ சத்துருக்கள் எழும்பக்கூடும் அல்லது மனிதர்கள் எழும்புவார்கள். இதை செய்துவிட வேண்டும், அதை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருவார்கள், ஆனால் உனக்கு முன்பாக 7 வழியாக ஓடி போவார்கள், கடந்து போவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் சொல்லப்பட்டு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை அந்த சத்துருக்களை ஒவ்வொருவரையும் அவர் முறியடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுமாக உத்தவமாக நடக்க வேண்டியது அவசியமாக இருக்க காணப்படுகிறது. நீங்கள் அப்பொழுது நீதிமானாயும் உண்மை உத்தவர்களாயும் உள்ளவர்களாயும் கர்த்தருக்கு முன்பாக செம்மையான வழிகளை நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது காணப்படும் பொழுது, நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருக்கும் பொழுது காணப்படும் போது, கர்த்தருக்காக நீங்கள் வைராகியம் பாராட்டும் பொழுது, கர்த்தருக்காக நீங்கள் எழும்பும்போது கர்த்தர் உங்களுக்காக வைராகியம் பாராட்டுகிறவராயும் உங்களுக்காக உதவி செய்கிறவராய் உங்களுக்காக ஆதரவாக இருக்கிறவர், உங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் ஆபத்திலிருந்து தப்பி வைக்கிறவராயும் சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கிறவரையும் தப்பி வைக்கிறாயும் அவர்களை சத்துருக்களை முறியடிக்கிறவராயும் இருக்கிறார் காணப்படுகிறார். ஆகவே தேவனுக்கு முன்பாக நீங்கள் தேவனுக்காக வைராகியம் பாராட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது. தேவனுடைய பட்சத்திலே நிற்க வேண்டியதும் அதே போல் கர்த்தருக்கு என்று கர்த்தருடைய சார்பிலே நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்காக வழக்காடுகிறவராயும் வாதாடுகிறார், உங்களுக்காக இறங்கி காரியத்தை நடப்பிக்கிறவராயும் இருக்கிறார் காணப்படுகிறார். ஆமென்.